வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான டிஃபன் ஐட்டம் செய்ய போகிறோம். குழி பணியாரம், ஸோ கார பணியாரம் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இட்லி மாவு, இட்லி தோசை மாவு. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் இதுக்குன்னு தனியாக எதுவும் மாவு அரைக்கிறது இல்லை. ஜென்ரலாக நான் இட்லி தோசை மாவு அரைச்சிட்டு அது கடைசியில் கொஞ்சமாக இருக்கும்போது நான் உடனே அதை இம்மீடியட்டாக குழி பணியாரம் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஆனியன் ஃபைன்லி சாப்ட், கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக வெட்டியிருக்கேன். ஸோ தாளிப்புக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு அண்ட் உளுத்தம் பருப்பு. நான் இது தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். சில பேர் காஞ்ச மிளகாய் பிடிக்கும், நான் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பச்சை மிளகா பிடிச்சவங்களுக்கு பச்சை மிளகா பொடியை நறுக்கி போட்டுக்கலாம். பட் எனக்கு காஞ்ச மிளகா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஒரு 2 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஏன்னா மாவு ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கு. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு அண்ட் உளுத்தம் பருப்பு. ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை, அந்த தேங்காய், வெட்டி வச்ச தேங்காய், ஆனியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் இதான ஒன்று நான் இந்த காஞ்ச மிளகாய் கிண்டி வச்சிருந்தேன், அதையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கடுகு நல்லா வெந்துருச்சு. ஸோ கருவேப்பிலை, கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அந்த மாவில் நம்ம ஆட் பண்ணலாம். இது கூட வேணுன்றவங்க கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த பெருங்காயம் ஸ்மெல் பிடிக்காதவங்க ஓகே, பட் ஜென்ரலாக பெருங்காயம் நல்ல மனம் தான் கொடுக்கும். இப்போ வதங்கிடுச்சு. இதை நம்ம மாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நல்லா இதை மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம குழி பணியாரம் பாத்திரம் எடுத்துட்டோம், கேஸ்ல வச்சுட்டோம். கொஞ்சமா ஒரு சொட்டு ஆயில் ஊற்றிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம மாவு இந்த குழியில ஊற்றணும். மாவு நம்ம ரொம்ப வழிய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் முக்காதிட்டம் ஊற்றணும். இதை அப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கிறிஸ்பானதுக்கு அப்புறம் நம்ம அதை இந்த வடை கம்பி இருக்கு, இதால நம்ம லைட்டாக திருப்பி விடணும். இப்போ பாருங்க, லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் திருப்பி விடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விடணும். இப்போ ஒரு சைடு வெந்திருக்கு. இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டிருக்கோம். அதுவும் லோ ஃப்ளேம்ல வச்சு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்மளோட குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வடை கம்பி எடுத்து நம்மளோட குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது நான் வெங்காயம் சட்னி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி உங்களுக்கு எது விருப்பமோ அந்த சட்னியை வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இது ஒரு ஈஸி டு மேக் ஸ்நாக். ஸோ ஈவினிங் இல்லை மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஒன் வாய்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.